இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்? குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து பாஸ்தா வந்து குக் ஆகிக்கிட்டு இருக்கு. இங்கே வந்து நம்ம இது கட் பண்ணிக்கிருக்கோம். டொமேட்டோ வந்து எனக்கு கம்மியாக அவ்வளோலாம் பிடிக்காது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் டொமேட்டோ எடுத்துக்கிறேன். நம்ம ஆனியன் வந்து நிறையா எடுத்துக்கலாம். இப்போ இதை கட் பண்ணலாமா? எப்படி கட் பண்ணியாச்சா? இப்போ வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க இதில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக பாஸ்தா வந்து செய்ய போகிறோம். எப்படின்னா மில்க் அப்புறம் நிறையா இதை வச்சு செய்ய போகிறோம். யாரும் இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துருக்க மாட்டேங்க, கேள்விப்பட்டும் பார்த்துருக்க மாட்டேங்க. ஸோ வாங்க நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ அது குக் ஆனதுக்கப்புறம் காமிக்கிறோமா? இந்த மாதிரி குக் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வந்து கொஞ்சம் கொலன்னு தண்ணியோடு இருக்க மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இப்போ தான் நம்மளுக்கு அந்த டிஷ் கொஞ்சம் டேஸ்ட் ஃப்ளேவர் கிடைக்கும், நல்லாயிருக்கும் மில்க் ஆட் பண்ணும்போது. ஸோ நம்ம இதை இந்த பேசினில் மாற்றியாச்சு. இதை வந்து நம்ம போய் காய வச்சிட்டோம். இதை வந்து நம்ம ஆற வச்சுட்டு வந்துடலாம். வாங்க போகலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ ஆயில் வந்து நல்லா காயட்டும். நிறைய ஆயில் ஊற்றிக்கலாம். காயும் போது சிம்மில் போட்டுக்கலாம். இப்போ காயும் கொஞ்சமாக காயும் போது இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லைட்டாக நெய் இருந்தால் ஊற்றிக்கோங்க. தட் மீன்ஸ் கீ இந்த மாதிரி இருக்குது. நான் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். ஒத்தாள் 2 பேத்துக்குன்னா நான் போடுற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கணும். சும்மா நான் கீ ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக. ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோலாம் பிடிக்காது. ஒரு ஃப்ளேவருக்காக தான் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெய் ஸ்மெல் கம்மன்னு வருது. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். சிம்மில் தான் போட்டிருக்கோம். இப்போ பயப்பட தேவையில்லை. அது மாதிரி அப்புறம் வதக்கி விட்டுக்கலாம். எனக்கு வந்து ஆனியன் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால தான் நான் ஆனியன் வந்து நிறையா ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் இதுதான் ஃபர்ஸ்ட் குக்கிங் வீடியோ. அந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போடுறேன், இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ். நம்ம ஊரில் கொஞ்சம் திருவிழா நடக்குது. ஸோ அதனால் பாட்டு சவுண்ட்லாம் கேட்கும். ஸோ நிறைய பேர் கத்துற சவுண்ட்லாம் கேட்கும். எதையும் நீங்கள் கண்டுக்காதீங்க. நல்லா ப்ரௌன் ஷேடில் வந்துடணும். அதெல்லாம் நல்லா குத்தி விட்டுக்கணும். நறுக்கும் போது அதை பார்த்து நறுக்கிக்கோங்க. நான் வந்து பார்க்காம நறுக்கி போட்டேன். ஸோ குத்திட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம். கண்டியை வச்சே கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டாச்சு. கோல்டன் ப்ரௌன் ஷேடில் வந்தோடனே இந்த மாதிரி இன்னும் வரணும். நான் லைட்டாக காமிக்கிறேன். இப்போ நம்ம ஃபுல்லாக வச்சுட்டு நான் வதக்கி விடுறேன். இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். ஏன்னா தக்காளி வேற வதங்கணும். ஸோ அதனால தான் தக்காளி ஜூஸ் வேணுமா நீங்கள் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இப்போ வந்து சிம்மில் வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி வர வரைக்கும் நான் வச்சுட்டு எனக்கு வந்து தக்காளி அவ்வளோவா குக் பண்ண வேணாம்னு தோணுச்சு. ஸோ நான் வந்து ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே இப்போவே நல்லா குக் ஆயிடுச்சு. சரி, ஓகே, நம்ம இப்போ வந்து மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப குக் பண்ண விட்டுட்டேன். இப்படி நீங்கள் குக் பண்ண விடாதீங்க, கருகிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. இப்போ நம்ம மில்க், அதுவும் ஃப்ரீசரில் இருந்த மில்க் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. லைக் எவ்வளோ ஊற்றுனெல்லாம் தெரியாது. ஸோ நான் ஊற்றிருக்கேன். ஒரு 10 ஸ்பூன்
அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இப்போ இதோட ஃப்ளேவர்லாம் தெரியுதா உங்களுக்கு? இதில் தெரில, பட் எனக்கு நேரில் தெரியுது. ஒரு மாதிரி ஆயிலெலாம் வந்து பாலோட மிக்ஸ் ஆன மாதிரி. மறுபடி பாலை ஃப்ரீசருக்குள்ளே வச்சாச்சு. மாறு ஜூஸ் வேணுமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, நம்ம கடை வச்சுருக்கோம். ஸோ அதனால தான் அந்த ஜூஸ் ஃப்ரீசருக்குள்ளே இருக்குது. பால் வந்து தழையிட போகிற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ க்ரீமி மாதிரி வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நான் கொஞ்சம் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்க எல்லா மசாலாஸும் ஆட் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் சாம்பார் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு லைட்டாக சில்லி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி பவுடர், இன்னொரு சில்லி பவுடர் இருக்கும், அதையும் நான் லைட்டாக இந்த ஓரத்தில் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோ போதும். அப்புறமா இன்னொரு சாம்பார் மசாலா இருக்குது. ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா சிக்கன் பவுடர் இருக்குது, சிக்கன் 65 பவுடர், அதை ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதுக்கு முக்கியமாக கார்ன்ஃப்ளவர் தேவை. ஸோ கார்ன்ஃப்ளவர் நான் நிறையா போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு இது மட்டன் மசாலாவோ மீன் மசாலாவோ, ஸோ அதை போட்டுக்கிறேன். அப்புறமா நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிளியர்னஸ் இல்லாமல் தான் இருக்கும். நான் வந்து இவ்வளோ சால்ட் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நான் வேக வைக்கும் போதே சால்ட்டு ஆயிலெலாம் ஆட் பண்ணி காட்டேன். அவ்வளோ கொஞ்சம், அப்புறம் இவ்வளோ கொஞ்சம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வச்சு 2 பிஞ்ச் ஆஃப் சால்ட். ஸோ நான் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ மில்கெல்லாம் அந்த இதோட ஆட் ஆகிருக்கும். இப்போ நம்ம வதக்கி விட்டு லைட்டாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்மளுக்கு அந்த இது பாஸ்தாவில் தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம அந்த தண்ணியே போடணும். ஒரு நிமிஷம். ஸோ பாஸ்தாலே தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியவே ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுவும் பார்த்தாது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ட்ரிங்கிங் வாட்டர் தான் ஆட் பண்ணேன். ஸோ இந்த அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு கொஞ்சமாக ஊற்றிட்டு அதையும் எவாப்ரேட் பண்ண விட்டுருணும். அது கொதிச்சதுக்கப்புறம் பாஸ்தா போட்டுக்கலாம். இதோட டெக்ஸ்சர் பாருங்களேன், இது ஒயிட் கலர்லலாம் அப்படியே தெரியும். டெக்ஸ்சர் பாருங்களேன். ஸோ இது வந்து லைட்டாக கொதிக்க ஸ்டார்ட் ஆகுது. ஸோ லைட்டாக கொதிக்கணும். ஏன்னா தண்ணி வந்து பச்சையாக இருக்கும். பச்சையாக தான் இருக்கும் தண்ணி. கொதிக்கும் போது தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ கொதிக்குது. பாஸ்தா போட்டுக்கலாம். பாஸ்தா போட்டாச்சு. உடச்சி விட்டுக்கலாம். பவுலில் வச்சனால பாஸ்தா வந்து கொஞ்சம் கட்டியாயிடுச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி எடுத்து இப்போ மிக்ஸ் பண்ணணும். ஸோ நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான் இருக்கு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாக வச்சிடுறேன். வச்சு கொஞ்சம் கொதிக்கிறதா அதை கொட்டலாம். அப்புறம் ஸ்மெல் எதுவும் வரல. டேஸ்ட் தான் எப்படி இருக்கும்னு தெரில. சொன்ன கொதிக்கும் போதே நம்ம லைட்டாக சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ கெட்சப் தான் ஆட் பண்ணுறேன். டொமேட்டோ சாஸ் தான் ஆட் பண்ணுறேன். ஒரு பேக்கெட் போதும், 2 rupees பேக்கெட். நீங்கள் தேவைன்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சாப்பிடும்போது போட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் நம்ம வாய்க்கும் போட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஸ்மெல் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்மெல் கிடைக்கும் போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அந்த ஸ்மெல் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன்.
அதை ஃபுல்லாக வச்சுட்டு மிளகா கொதிக்க விட்டுட்டு கொதிக்கிறது தெரியுதா? இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணாலும் கொதிக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிக்கலாம். எப்படி உலகமே தெரியுதா தட்டில்? ரொம்ப சுடுது. நான் லைட்டாக ஆற வச்சுட்டு உங்களுக்கு நான் டேஸ்டிங் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ டேஸ்டிங் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளுக்கு எப்போ கையில் சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டு தெரியும். ஸோ நம்ம கையில் சாப்பிட்றோம். நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டேஸ்ட் ஏதோ நல்லா தான் இருக்குது. பட் மில்க்கோட டேஸ்ட்டு கொஞ்சம் வருது. என்ன கொஞ்சம் லைட்டாக உரைக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குது. நீங்கள் வேணால் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.